வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மல்தி நுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சந்திரசேகர் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியினும் பரம் பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பறிவடித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்துள் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைக்கு வேதாத்திரியும் கீதையும் என்ற தலைப்பு மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பு உரை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடருங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, வேதாத்திரிய கீதை 6வது அமர்வு
இரண்டாம் அத்தியாயம் சாங்கிய யோகத்தை பற்றிய கருத்தை இன்றைக்கு தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற அமர்விலே ஆத்மாவை பற்றி தத்துவங்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். அதில் மிக அற்புதமான ஒரு ஓமானம். வண்டி ஜடப்பொருள், மாடு உயிருள்ள ஐந்தறிவுள்ள ஜீவன். உயிர் இல்லாத வண்டியில் உயிர் உள்ள அறிவுள்ள மாடுகளை பூட்டி எங்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து வண்டியை ஓட்டுபவன் வண்டிக்காரன். எவ்வளவு தூரம், எவ்வளவு பாரம், எவ்வளவு நேரம், அனைத்தையும் நிச்சயிப்பவன் வண்டிக்காரன். இதே போலத்தான் உடல் ஒரு ஜடப்பொருள். அதிலே உயிர் என்ற இயக்கம், ஆத்மா இதற்கு மையம். இப்படி உடல் என்ற ஜடத்தில் உயிர் என்ற மாடு பூட்டி ஓட்டுபவன் ஆத்மா. எவ்வளவு இன்பம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு காலம் என்பதெல்லாம் நிச்சயிப்பது ஆத்மாவில் உள்ள கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகளை பதிவு செய்ய வைப்பது பரமாத்மா, ஜீவாந்த களம். ஆத்மா என்பது என்ன? நுண்ணிய காந்த கருமையம். அதிலே அனுபவங்கள் ஊடுருவிய நிலை, கேரக்டரைஸ்ட் பயோமேக்னெட்டிக் டொமைன் என்று சொல்வார்கள். தன்மயமாக்கப்பட்ட காந்த கருவூலம். இந்த பதிவுகளிலே முன்வினை, பிறகு தன்வினை, இந்த இரண்டடுக்கு தொகுப்பு தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. மூளை செல்கள் வழியாகத்தான் ஆத்மா பதிவுகளை ஏற்படுத்த முடியும். முன்வினை என்ற கணக்கில் தாய் தந்தை, தந்தையின் கணக்கு தானத்தோடு முடிகிறது. ஆனால் அதை ஏற்று கருவுற்ற தாயின் கருப்பையிலே வளர்கின்ற காலத்திலேயும் தாயின் மூளையை துணை கொண்டே தாய் பெறுகின்ற அனுபவங்கள் குழந்தையின் கருவிலையும் பதியும். இதை ஏற்கனவே புராண கதைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியவை இரண்டு நிகழ்வுகள். ஒன்று நரசிம்ம அவதாரத்திலே பிரகலாதன், மற்றொன்று மகாபாரதத்திலே அபிமன்யு கதாபாத்திரம். இவை இரண்டுமே என்ன சொல்லுகின்றன என்றால், ஒரு குழந்தையின் பாடம், கல்வி என்பது பள்ளியிலே தொடங்குவதில்லை. கருவான காலத்திலிருந்தே அவருடைய படிப்பு தொடங்கிவிடுகிறது. இப்படி பிரசவமாகின்ற வரைக்கும் தாயின் மூளையை துணை கொண்டே பதிந்து கொள்கின்ற இந்த ஆத்மா, புதிய ஆத்மா, பிறந்த பிறகு 3 வயது வரைக்கும் பதிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடிவதில்லை. காரணம் என்ன என்றால், அந்த மூளை செல்கள் கட்டி முடிப்பதற்கு சில காலமாகும், கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள். அதனால்தான் பிறந்த குழந்தையின் உச்சியை தொட்டு பார்த்தோம் என்று சொன்னால், அதில் மண்டை ஓடு ஒரு இடத்துல இருக்காது, ஒரு சிறிய பள்ளம் போன்ற பகுதி இருக்கும், தசை மட்டுமே மூடி இருக்கும். அது மிகவும் பாதுகாப்பாக கவனிக்க வேண்டிய காலகட்டம். அந்த மூளை செல்கள் கட்டி முடிக்கப்படுகின்ற போது மண்டை ஓடு முழுமை பெற்றுவிடும். அதன் பிறகுதான் மூளை வழியாக பதிவுகள் உருவாக முடியும். இப்படி கர்ப்பத்தில் தாயின் மூளையை கொண்டே தன்னை பதிவுகளை
ஏற்படுத்தி கொண்ட ஆத்மா பிறந்த பிறகு ஒரு 3 ஆண்டு காலம் அதற்கு ஒரு ஓய்வு, பதிவுகளுக்கு ஓய்வு. இதற்குள் இருக்கின்ற ஒரு தத்துவார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள். ஏன் என்றால் குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. என்ன செய்கிறோம் என்பதை பற்றி இறைவன் நினைவு கொள்வதில்லை. அதே போல அடித்தாலும் அணைத்தாலும் அந்த 3 வயது வரைக்கும் குழந்தைகள் நினைவு கொள்ளாது. அதுக்கு பிறகு ஒரு அடி கொடுத்துட்டு மட்டும் கூப்பிட்டீங்கன்னா அடிச்சன்ல வரமாட்டேன் போ அப்படிங்கும். அப்ப அந்த நினைவு தோன்றிவிட்டது என்று அர்த்தம். பதிவுகள் துவங்கிவிட்டன என்று அர்த்தம். இப்படி ஆத்மா அழிவில்லாத பயணம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இது கண்ணசனுக்கு அல்ல, அவருடைய உடலுக்கு அல்ல, எல்லோருடைய ஆத்மாவுக்கும் சொல்லப்பட்ட தத்துவம். அப்ப ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, மரணம் இல்லை. அதை பற்றி சென்ற வகுப்பில் எல்லாம் பார்த்து விட்டோம். ஆத்மா அழிவில்லாதது, உடல் அழியக்கூடியது. அதாவது கெட்டு போகின்ற பாலுக்குள் கெடாத நெய் இருப்பதை போல. இப்ப பால் கூட கெடுவதில்லைங்க. என்ன செய்யறாங்களோ தெரியாது. 1 மாசம் வரைக்கும் அந்த பால் கெட்டு போவது இல்லை. அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டர் போட்டு இங்கே கொடுப்பாங்க. உண்மை, அதாவது அசல் பால், மாட்டுப்பால் என்று சொன்னால் அது ஒரே நாள் பயன்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். இப்படி கெட்டு போகின்ற பாலுக்குள் பல நாட்கள் கெடாத நெய் இருப்பது போல அழிகின்ற தேகத்திற்குள் அழியாத ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. சரி, இந்த அனாத்மா அனித்யக, உடல் அழியக்கூடியது. அனாத்மா பிரமேயக, புலன்களால் அறியக்கூடியது. அனாத்மா அல்பகதக, இங்கிருந்து அங்க இல்லை, அங்கிருந்தா இங்க இல்லை, குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இருக்கக்கூடியது, நிற்கக்கூடியது. அனாத்மா பரிச்சின்னக, உடலுக்கு எல்லை உண்டு. அனாத்மா சாவயவக, உறுப்புகளால் ஆன பேதம் கொண்டது. அனாத்மா அநேக, உடல்கள் பல. அனாத்மா கர்த்தா, உடல் செயல் செய்கிறது. அனாத்மா போக்த, உடல் அனுபவங்களை பெறுகிறது. இவ்வாறு உயிர்காந்த அலைகள் என்ற ஆத்மாவுக்கும் பரு உடல் என்ற அனாத்மாவுக்கும் உள்ள தொடர்புகளை, பேதங்களை விளக்குவது சாங்கிய யோகம். மகர்ஷி ஒரு கவியிலே 4 வரிகளை சொல்வார். உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்பார். உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று. அப்ப அறிவு என்றால் நம்மை போல உணர்கின்ற திறம் என்று மட்டுமே பொதுவாக மக்கள் நினைப்பார்கள். தாவரங்களுக்கு கூட உணர்வுகள் உண்டு என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை கடந்து பஞ்சபூதங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. என்ன பேதம் என்றால், தொட்டால் சினிங்கி போல என்னை தொடாது என்று சொல்ல முடியாது. பஞ்சபூதங்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் சுத்தவெளியும் அப்படித்தானே. நான் தான் இறைவன் என்று சுத்தவெளி எங்கேயாவது வெளிப்படுத்தி கொண்டதா? யாருக்காவது தன்னை காட்டிக் கொண்டதா? காட்டான் ஐமேலி கடை தெருவே போகையிலே, அவன் தன்னை காட்டிக் கொள்வதில்லை. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவார் என்பார் வள்ளுவ பெருந்தகை. காணாதான் யாருக்கும் தெரியறதில்லை, ஆனா அவனேதான் காட்டுவான் இந்த உலகத்தை, தாய் தந்தை குருவை.
அப்ப 2 நிலைகளிலே உணர்கின்ற தெய்வம், உணர முடியாத தெய்வம் என்று 2 நிலைகளிலே இறைநிலை அமைந்திருக்கிறது. இது உலகத்துல எத்தனை பேருக்கு தெரியும்? தெய்வம் ஒன்றுதான் சொல்லுவாங்க. ஆனா தெய்வமே 2 பட்டிருக்கிறதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப உணர்கின்ற நிலையிலே அந்த தெய்வத்தை பரமாத்மா என்கின்றோம். உணர முடியாத தெய்வத்திற்கு எத்தனையோ பேர்கள், சிவம், ஈஸ்வரன், கணபதி என்று எத்தனையோ பேர்கள். எனவே உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அப்ப அறிவின் இலக்கணம் என்ன? ஒழுங்கு, ஆற்றல். ஆற்றல், வேகம். ஒழுங்கு, தன்மை, குவாலிட்டி. அப்போ வெலாசிட்டி அண்ட் குவாலிட்டி, ஒழுங்கு ஆற்றல், இது அறிவு. அதனால் அறிவே அனைத்துமாக, அறிவே அனைத்துமாக, இருப்பே இயக்கமாக. வந்த கதை எப்போ தெரியும் என்றால், தத்துவங்களை படித்து ஓரளவுக்கு தெளிந்து கொண்டு தவத்தின் மூலமாக அனுபவப்படுகின்ற போது ஞானிகள் சொன்ன தத்துவம் அறிவுக்கும் அனுபவத்திற்கும் விளக்கமாகும். அனைத்து இயக்கங்களுக்கும் மூலமாக, இயக்க களமாக, முடிவாக அமைந்திருப்பது இறைநிலை. ஜெனரேட்ஸ், ஆபரேட்ஸ், டெலிட்ஸ். GOD, காட். படைத்தல், காத்தல், அழித்தல், பகவன். ஆத்மா இல்லை என்றால் எங்கேருந்து வர முடியும்? இருக்கிறது என்றால் எங்கே போக முடியும்? அதாவது கீதையில சொல்லப்பட்ட ஒரு மிக அடிப்படையான தத்துவம் என்ன? இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. ஒன்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இருப்பதே தரமாற்றம் அடைகிறது, அவ்வளவுதான். வெளியே இருந்து எதுவும் உள்ள வர முடியாது, உள்ள இருக்கின்ற எதுவும் வெளியேயும் போக முடியாது. எல்லாமே இந்த உலகத்திற்குள், பூமிக்குள் நடக்கின்ற நிகழ்வுகள், சரித்திரங்கள் தான். வெளியே எங்கேயுமே கிடையாது. அதனால் எங்கும் நீக்கமற நிரந்தரமாக நிறைந்திருப்பது இறையாற்றல். அதற்குள்ளே ஜீவாந்தம் என்ற சிறப்பு ஏற்படுகின்ற போதுதான் அந்த ஜீவகாந்த சிறப்பு நிலையே பரமாத்மா. அப்ப ஆத்மா என்றால் உணர்கின்ற திறம். அது உடல் என்ற எல்லைக்குள் வந்தால்தான் ஜீவாத்மா. எல்லைக்கு அகப்படாதது பரமாத்மா. சரி, இப்போ 26 - 28 3 ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறது? ஒருவேளை இந்த ஆத்மா என்றும் பிறந்து என்றும் மடிகிறான் என்று எண்ணுவாயனால் அப்போதும் நீ வருந்துதல் பொருந்தாது. ஏன்? இந்த உடல் பிறக்கிறது, சாகிறது என்றாலும் அப்போதும் வருத்தப்படுவதற்கு அதில் என்ன இருக்கிறது? எப்படி? வெறுமனே உடல் அளவில் தான் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட உடல் நிச்சயமில்லை அல்லவா? இதை குறித்து வருந்துவானேன்? அப்ப 2 ஆஸ்பெக்ட் பார்க்கிறார். ஒன்று, நிரந்தரமானது அழிவதில்லை. அப்ப அழியாத போது வருத்தத்திற்கு அங்கு இடம் ஏது? எழுந்து விட்டால் வருத்தம், இழப்பது ஒன்றுமே இல்லை. அப்ப வருத்தத்திற்கு காரணமே இல்லை, அர்த்தமே இல்லையே. இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன? பிறந்தவர் யாராவது இறக்காமல் இருக்க முடியுமா? மரணத்தை வென்றவர் யார்? ஜீவ சமாதியிலே சித்தர்கள் இருக்கிறார்கள், அது வேற. வாழ்கின்ற நிலை சித்தர்கள் அவங்க உடல் அளவிலே ஜஸ்ட்
பஞ்சபூதத்துல ஒரு பூதமாக இருக்கிறார்களே தவிர நம்மை போல் வாழ்க்கை நடத்துகிறார்களா? அப்ப வாழ்கின்ற மனிதருக்குள் யார் நிரந்தரம்? யாரும் இல்லை. அப்ப எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போக வேண்டியவர்களே, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போய்தான் ஆகணும். தவிர்க்க முடியாத ஒன்று. வருந்தி என்ன பயன்? அப்போ ஒரு கோணத்தில் வருத்தத்திற்கு அவசியம் இல்லை, மறு கோணத்தில் வருந்தி பயன் இல்லை. ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பினாலும் மாண்டார் வருவரோ மீண்டு என்று சொல்லுவார்கள். கூக்குரலாலே கிடைக்காது, அந்த கோட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டை நுழைந்தால் திரும்பாது. இதுதானே. அதனால் இரண்டு வகையிலையும் இங்கே வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால்தான் பிறப்பும் அதிசயம் இல்லை, இறப்பும் அதிசயம் இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இப்படி பிறந்தது சாகத்தான் போகிறது. ஆத்மா தொடர்ந்து சந்ததி வழியாக இந்த உடல்தான் இருக்கிறது. குழந்தையாக பிறந்தோம், வளர்ந்தோம், இளமை பருவம், நடுத்தர வயது, முதுமை. இப்போ முதுமையின் எல்லையிலையும் வாழ்கிறோம், ஒரு நாள் முடிந்தும் போகிறோம். இப்படி பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து முடிந்து சிதைந்து போகின்ற ஒரு வாழ்க்கை இல்லையா? வேற என்ன இருக்குங்க? பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து தளர்ந்து முடிந்து சிதைந்து போகின்ற ஒரு உடல். அதனால் இதை பற்றி நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. இந்த பிச்சைக்காரன் 2 என்ற திரைப்படத்துல சொல்லுவார், எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும், எத்தனையோ கோடி, சரி இவ்வளவும் கொடுத்து என்னுடைய ஆயுளை ஒரு நிமிஷம் நீட்டி கொடுன்னு கேட்டா கிடைக்குமா? இல்லை. அந்த இறப்பு நேரத்துக்கு முன்பு ஒரு நிமிஷம் முன்னாடி நான் சாக முடியுமா? அதுவும் இல்லை. அப்ப இந்த பணத்துக்கு என்னையா அர்த்தம் என்று கதாநாயகன் கேட்கறதாக ஒரு காட்சி வரும். அது போல எவ்வளவு ஆட்சி அதிகாரம் செல்வம் இருந்தாலும் இயற்கை நீதியை யாரும் மாற்ற முடியாது. தெய்வம் நின்று கொள்ளும் என்று அதைத்தான் சொன்னாங்க. அடுத்து 29, 32 ஸ்லோகங்கள் என்ன சொல்லுது? ஆத்மா வியப்புக்குரியது என்று விழிக்கிறான் ஒருவன், என்ன விந்தை என்று வில்லுகிறான் வேறொருவன், மற்றொருவன் இதை கேட்டும் அறிந்திலன். உடல்கள் அனைத்திலும் உரைகின்ற ஆத்மா என்றும் வதைக்கப்படாதது, ஆகையால் உயிர்களின் பொருட்டு நீ வருந்துதல் வேண்டாம். உயிர்களின் பொருட்டு நீ வருந்துதல் வேண்டாம். இப்போ உதாரணமாக ஒரு புலி மானை வேட்டையாடுகிறது. அதுல கூட எவ்வளவு கருணை இருக்கிறது என்பதை மகர்ஷி ஒருத்தர் தான் சொல்லுவார். புலி ஒரு மானை உணவாக கொள்ளணும், அவ்வளவுதானே. பேசாம பாதிங்க இருந்து மான் கூட்டத்துல ஒரு மான் மீது பாய்ந்து அப்படியே கொண்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதானே. ஏன் துரத்துகிறது? ஏன் துரத்தணும்? சரி, துரத்தி துரத்தி போச்சு, அப்புறம் ஏன் பதுங்கணும்? இல்லையா? அப்ப இரண்டுமே இயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள், இறைவனின் கருணைக்குள் செயல்படுகின்றன. ரெண்டு வகையிலும் பதுங்கி சாப்பிட்டுருக்கலாம், பசி தீர்ந்து போயிடும், அவ்வளவுதான். அப்ப இறைவனின் கருணை இங்க எப்படி செயல்படுகிறது என்றால்,
புலி மானை துரத்த, மான் உயிர் பயத்தில் ஓட, ஓடி ஓடி கலைக்கின்ற நேரம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஸ்மரைசிங். புலியின் கண்கள் வழியாக காந்தாற்றல் அந்த இலக்கை நோக்கியே பாய்வது ஒரு வகை துரியதவம், துரியதீட்சியது. அந்த உயிர் சக்தியை பாய பாய மான் உடலிலே ஒரு மயக்கம் பிறக்கும். திடீரென்று இது பதுங்கிவிடும். அந்த மயக்கத்தில் ஆழ்ந்து விட்டது என்று தெரிந்தால் உடனே புலி பதுங்கிடும். அப்படி பார்க்கும் மான், அப்பா தப்பிச்சேன் அப்படின்ற ஒரு நிறைவையில நிம்மதி வருகின்ற போது ஒரே பாய்ச்சல். எங்கே பாயும் பாருங்க, சரியாக குரல் வளைவு பிடிக்கும். அப்ப உயிர் போய்விட்டது. அதுக்கு பிறகு அதுக்கு உணர்ச்சிகள் உணர முடியாது. உயிர் போனதுக்கு அப்புறம் உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்? ஆனா உடல் துடிக்கும், தவிக்கும், எல்லாத்தையும் நாம் பார்க்கிறோம். ஐயோ பாவம் அப்படிம்போம். ஏன் துடிக்கிறது என்றால் பஞ்சபூத கூட்டு வெளியேறுகிறது. அவ்வளவு ரத்தமும் வெளியே போற போது, கழுத்து வழியாக வெளியே போற போது இந்த துடிப்பு ஏற்படும் இல்லை. காற்று வெளியே போகிற போது துடிப்பு வரும் இல்லை. இப்படி பஞ்சபூதங்களை வெளியேற்றத்தால் அந்த உடலில் ஒரு துடிப்பு ஏற்படுமே தவிர அந்த வலியை உணர்வதற்கு அங்கே உயிர் இருக்காது, ஆத்மா இருக்காது. அதனால் இறைவனின் கருணையே இப்படி எல்லா இடத்திலையும் அந்த துன்பத்தை நீக்குவதற்கான, குறைப்பதற்கான முயற்சியோடு இருக்கும். இப்படி ஆத்மாவை பற்றிய, உடலை பற்றிய, இரண்டுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய விளக்கத்தை அறிகின்ற போதுதான் இந்த பித்ரு தோஷம்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே, அந்த பயத்தில் சிக்க மாட்டோம். இதெல்லாம் செய்யலைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே சாபமா போகும், பித்ரு சாபம் இருக்குது, அதனால இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணீங்கன்னா சரியா போயிடும் என்று யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆத்மா வெறும் சாஃப்ட்வேர். அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் இருந்தா தான் வேலை செய்யும். சாஃப்ட்வேர் தனியா வேலை செய்யாது. இரண்டும் இணைந்த நிலையிலே தான் உணர்வுகள். அப்ப உடல் என்ற ஹார்ட்வேர் விட்டு போன முன்னோர்களுக்கு எந்த உணர்வும் ஃபீல் பண்ண முடியாது. அதனால் இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் தூக்கி தைரியமாக வீசிவிடலாம். ஒரு சடங்கும் தேவையில்லை. இறை நீதியை மதித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை போதும். இறைவனுக்கு நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டியதும் இல்லை, இறை நம்மளும் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய போற்றுதலுக்கோ தூற்றுதலுக்கோ இறைவன் வசப்பட போவதும் இல்லை, பயப்பட போவதும் இல்லை. இந்த வேதத்தின் சாரத்தை தான் சாத்திரங்களாக, உபநிஷத்துக்களாக அமைத்தார்கள். நிஷத் என்றால் விதி, உபநிஷத் என்றால் சார்பு விதி. அப்ப இறைவனின் விதியை கதாபாத்திரம் மூலமாக சொல்கின்ற போது உபநிஷத். உபநிஷத்து எல்லாமே கதைகள் தானே. இப்படி மறைபொருளான தேவ நீதியை காட்சி பொருளாக எடுத்து காட்டுவதுதான் கதைகள், நாடகங்கள் எல்லாமே. இதன் பிறகு இதிகாசங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் கையில் எடுத்துக்கொண்ட மதவாதிகள், சொற்பொழிவாளர்கள் எல்லாம் நடந்தது போலவே சிலாகிப்பார்களே தவிர இதற்குள் மறைந்திருக்கின்ற உட்கருத்தை வெளிப்படுத்த முடிவது இல்லை. ஒன்று ரெண்டு காரணங்கள். ஒன்று தெரிந்திருக்காது, அல்லது தெரிந்திருந்தாலும் நம்ம பிழைப்புக்கு என்ன செய்வது? ஸோ மரியாதையோடு அவனே கொண்டு கொடுத்துட்டு போறான். ஏன் இவ்வளவு சுகமான வாழ்க்கையை விடுவானே என்ற ஒரு சுயநலம் காரணமாக இருக்கலாம். இந்த ரெண்டை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லுங்க? ஒன்று சுயநலம், மற்றது அறியாமை. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அதனால் இதிலிருந்து நாம் தெளிவாக, துணிச்சலாக வெளிவர வேண்டும் என்றால்
அனுபவம் இருக்கணும். அனுபவம் வந்து விட்டால் பிறகு யாரோ சொன்ன நம்புவோமா, அடப்போய எனக்கே தெரியும்ன்றோம். அப்ப அனுபவம் தான் சிறந்த ஆசான். குரு சொல்கின்ற கருத்துக்களை அனுபவங்கள் தான் உறுதிப்படுத்தும். அதுதான் நம்மை தெளிவுபடுத்தும். ஆனா சாமி சொல்லுவாங்க, நான் ஒன்லி கைடு, நீங்க தான் பயணத்தை மேற்கொள்ளணும், நான் வழிகாட்டி, அவ்வளவுதான். வரவங்களை எல்லாம் இந்த திசையில போங்க, இது வீடு பேரு, இந்த திசையில போனா வீடு கட்டி வாடகை கொள்ளலாம், இதுல சிக்கல் உண்டு, இல்ல இன்பம் உண்டு, எது வேணுமோ எடுத்துக்கங்க, ஐ எம் ஒன்லி எ கைடு. இப்படி விளக்கத்தின் துணை கொண்டு தவத்தின் மூலம் சுயமாக ஞானம் பெறுவதே அனுபவம். இறைநிலையை உணர வேண்டுமே தவிர தேடினால் கிடைக்குமா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே என்றார் கண்ணதாசன். அறிந்தவன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டா எதுக்கு தேட போறான்? எங்கேயும் தேட வேண்டியதில்லை, ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ வாய்ப்பு இருக்கு, போக வேண்டிய தேவை இருக்கு, ஓகே ரைட். அது என்ன தீய செயலா, டாஸ்மாக என்ன, நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு? போய் அமைதியா தவம் பண்ணிட்டு வரலாம். இல்லை நான் போயே தீரணும், இல்லைன்னா எனக்கு பாவம் வந்துன்ற பயம் எல்லாம் அவசியம் இல்லை, இருக்காது. ஏன்னா தெளிவு இருக்கு இல்லையா? இறைவனே கர்மாவின் மூலமாகத்தான் செயல்படுத்துகின்றான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ நமக்கு வரவேண்டிய நன்மைகளோ தீமைகளோ யார் தடுக்க முடியும்? ஒன்று சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்றால் அதில் வருந்தி என்ன பயன்? இல்லையா? கஷ்டம் வந்தாச்சு, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் எதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். சரி, ஓகே, நம்முடைய வினை பயன், நம்முடைய முன்னோர் வினை பயன் வந்து நிற்கிது, பார்ப்போம் என்று பொறுமையோடு சகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்து விட்டால் எந்த துன்பம் நம்மை தாக்க முடியும்? இல்லையா? அதனால்தான் நோபடி கேன் இன்சல்ட் யூ எக்ஸப்ட் யூ என்று சொல்வார்கள். நாம் மனதால் இடம் தந்தால்தான் வருத்தம் அவமானமே தவிர அதை பொருட்படுத்தவே இல்லை, காதிலே போட்டுக்கொள்வதில்லை என்று சொன்னால் என்ன வர முடியும்? அதுதான் காரணம். சரி, அடுத்து 2 ஸ்லோகங்கள் 31, 32. ஸ்வதர்மத்தை நோக்குமிடத்தும் நீ மனம் நடுங்கலாகாது, அறப்போரை காட்டிலும் சிறப்பு அரசனுக்கு இல்லை. இந்த யுத்தத்தை பாக்கியவான்களாகிய சத்திரர்களே அடைகிறார்கள், துன்பப்படுபவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பைபிள் அருமையான வசனம். ஏன் துன்பப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால், இடுக்கண் வருங்கால் நகுக. ஆசீர்வாதம் கிடைச்சா சந்தோஷம் தானே. சோ இடுக்கண் வருங்கால் நகுக. ஏன் என்றால், ஏற்கனவே செய்த ஒரு சுமை, பாவச்சுமை இந்த துன்பத்தை தந்து விலகி போனது. இப்ப ஆத்மாவிலே ஒரு பாவம் குறைந்து விட்டது. சுமை குறைந்தால் சுகம் தானே, இல்லையா? சுமை குறைந்தால் சுமை தானே. இது லக்கேஜ் மட்டும் இல்லை, வினை பதிவும் அப்படித்தான். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். வாழ்க்கையிலையும் அப்படியே தான். லெஸ் டிசையர் மோர் ஹாப்பி. அதனால ஸ்வதர்மத்தை நோக்குமிடத்தும் நீ மனம் நடுங்கலாகாது, அறப்போரை காட்டிலும் சிறப்பு அரசனுக்கு இல்லை. அரசன் யாருங்க? ராஜா இல்ல, அறிவு. அறப்போர் அதர்மத்தை எதிர்த்து நிகழ்த்துகின்ற போராட்டம், துன்பத்தை எதிர்த்து நிற்கின்ற தைரியம், துணிச்சல், இதுதான் அறிவு. எந்த துன்பம் வந்தாலும் எதிர்த்து நிற்பது, அதை சமாளிக்கக்கூடியது அறிவு தானே. அதாவது
அஃது அறி கல்லாதவர் என்று குரல்ல ஒண்ணு வரும். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அறிவுள்ளவர்கள் ஒரு காரியம் செய்தாலும் சரி, ஒரு துன்பம் வந்தாலும் சரி, அதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி அதை செயல்படுத்துவது என்று சிந்திப்பார்கள். அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். இதை செய்தா என்ன வரும் என்றும் அவங்களுக்கு தெரியாது, வந்தால் எப்படி அதை சந்திப்பது என்றும் தெரியாது. உடனே ஜோசியக்காரன் பூசாரி என்று கிளம்பிடுவாங்க. அவங்களும் ஏதோ பரிகாரம் சொல்லுவாங்க, செய்வாங்க. ஒரு டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளவுதான். ஒரு தற்காலிகமான மன நிறைவு. செய்துட்டோம், பரிகாரம் செய்துட்டோம், எல்லாம் சரியா போயிடும். ஒரு மன நிம்மதி. போயிடுச்சா? போகாது. சோ இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஏற்கனவே உள்ள கஷ்டத்தோடு இது ஒரு கஷ்டம், எக்ஸ்ட்ரா செலவு. அவ்வளவுதான். வேற என்ன நடந்தது? பரிகாரம் என்பது செலவு செய்ய வைக்கிறது தானே. ஆனா ஏற்கனவே கடன் தொல்லை, இதுல எக்ஸ்ட்ரா வேற கடனா? தேவையில்லையே. இதனால் போகாது. ஒரு டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. எவ்வளவு நேரத்துக்கு? அதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணுமா? இனி அடுத்து இதுக்கு வேற கஷ்டப்படணுமா? ஒரு சிந்தனை வரும் இல்லையா? அதனால் அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். துன்பம் இல்லாமல் செயல் செய்வதற்கும் ஒரு அறம் சார்ந்த அறிவு வேண்டும். ஏதோ காரணத்தால் துன்பம் வருகின்ற போதும் அது எப்படி தீர்ப்பது, யார் மூலம் தீர்த்து கொள்வது என்று தேடுவதிலேயும் ஒரு அறிவு இருக்கணும். கஷ்டமேனு சொல்லி அரசியல்வாதி கிட்ட போனீங்கன்னா முடிஞ்சிங்க, போலீஸ்காரன் போனீங்கன்னா முடிஞ்சிங்க. அதுக்கு சண்டைக்காரர்கிட்டயே காலைல விழுந்துடலாம், பிரச்சனையை அப்பவே முடிஞ்சு போயிடும். அது போல இந்த அரசன் என்ற அறிவுக்கு வேலை என்ன என்றால், தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அங்கேதான் அறிவு தீவிரமாக சிந்திக்கும். அதனால வசதியான குழந்தைகள் செழிப்பாக இருக்காதுங்க. எல்லாம் 2 தத்திகள் வச்சுக்கிட்டு தானே தமிழ்நாடு தத்தளிச்சது. ஏன்னா அறிவுபூர்வமான குழந்தைகளா என்ன? எல்லாம் பிளே பாய்ஸ். இப்படி அந்த அறிவு துன்பம் இருக்கின்ற வேலையிலே தான் அது துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு செயல்படுமே தவிர, துன்பம் இல்லாத போது, சுகத்தில் இருக்கின்ற போது அறிவு ஓய்வு கொள்ளும். அறிவு ஓய்வு கொள்ளும். அதனால் ஸ்வதர்மத்தை நோக்குமிடத்தும் நீ மனம் நடுங்கலாகாது. ஏன்னா நமக்கென்று விதிக்கப்பட்டது. இப்போ எந்த இடத்துல தொழில் செய்கிறோம், அந்த இடத்துல என்ன ரிஸ்க் உண்டோ அது நமக்கு விதிக்கப்பட்டது தானே. வங்கியில பணிபுரிகிறோம், கொஞ்சம் ஏமாந்தா 10 ரூபாய்க்கு பதில் 20 ரூபாய் காட்டி கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் நட்டம். அன்னைக்கு சம்பளம் போச்சு, எக்ஸ்ட்ரா நட்டம் ஆகும். கொஞ்சம் ஏமாந்த கள்ள நோட்டு, இல்லை என்ட்ரி மாற்றி போட்டான், பணம் எடுத்துட்டு போயிட்டான், முடிஞ்சது, அங்கேயே நட்டம். ஐயோ இவ்வளோ கஷ்டமான வேலைக்கு வரலன்னு சொல்ல முடியுமா? அப்போ சுதர்மத்தை நோக்குமிடத்தும் நீ மனம் நடுங்கலாகாது. கேர்ஃபுல்லா அவேர்னஸோடு இருக்க வேண்டியதுதான். தகுந்தன என்னவோ காரணம் ஏற்றுக்க வேண்டியதுதான். அறப்போரை காட்டிலும் அறிவுக்கு சிறப்பு இல்லை. அறிவின் இருப்பே நெகட்டிவ் ஃபோர்ஸ். அந்த தீய அலைகளை நீக்குவது தானே, துன்பத்தை நீக்குவதுதான் அறிவின் வேலை. அதனால் இந்த யுத்தத்தை பாக்கியவான்களாகிய சத்திரியர்களே அடைகிறார்கள். ஏன்னா சூத்திரனுக்கோ வைசியனுக்கோ அது இல்லை. சூத்திரனுக்கு ஒன்றுமே தெரியாது, வெந்ததை தின்று விதி முடிந்தால் போவது என்று வாழ்கின்ற எந்த குலத்தில் பிறந்தவனும் சூத்திரன் தான். இது ஜாதியை குறிப்பதல்ல. அறிவுடத்தனமா வாழ்ந்தால் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சூத்திரன் தான். கொஞ்சம் சிந்தனையில ஆழ்ந்து லாப நட்டம் கணக்கு பார்க்கக்கூடிய வியாபாரியை போல
இன்பத் துன்பத்திற்கு கணக்கு பார்த்தால் அவன் வைசியன். அதிலே பெறக்கூடிய தெளிவு என்ன என்றால், தக்க குருவிடத்திலே வருகின்ற போது அவர் இந்த பேலன்ஸ் ஷீட் போட்டு காட்டுவார். எதை செய்தோமோ அதற்கு தகுந்த பலாபலன்கள், நல்லதுக்கு லாபம், கெட்டதுக்கு நட்டம், ரெண்டையும் போட்டுப்பார் பேலன்ஸ் ஷீட். எது அதிகம், இந்த வாழ்க்கை லாபமா நட்டமா, இதை எப்படி எதிர்கொள்வது என்ற அகத்தாய்வு என்ற போராட்டத்தை, நம்மில் இருக்கின்ற தீய குணங்களை மாற்றி நற்குணங்களாக மேன்மைப்படுகின்ற போராட்டம், அதான் குருட்சேத்திர யுத்தம். அதுல யார் கலந்துக்குவாங்க? சத்திரர்களே கலந்து கொள்கிறார்கள். மன வலிவு மிக்கவர்களே போராடுவாங்க. மன வலிமை இல்லாதவங்க போங்க, அங்க போன ஆசையை விட்டுரு, கோபத்தை விட்டுருன்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பொழைக்க முடியுமா என்ன? அது ஏதோ சாமியார் கோட்டங்க. ஆசையிலன்னு எப்படிங்க டெவலப் ஆகுறது? அவன் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கான், நாம அது கூட போட்டி போட வேண்டாமா? நம்ம குழந்தைகள் என்ன நாளைக்கு எங்க தெருவில் இருக்கிறதா அப்படின்னு முதல் அகத்தாவில காண போயிடுவாங்க. ஆசையை விட்டு விடு என்று சொன்னால் மன்றத்துக்கு வரதை விட்டுடுவாங்க. ஆசையை விட்டுடுன்னு சொன்னீங்கன்னா மன்றத்துக்கு வரதை விட்டுடுவாங்க. அதனால இங்க இப்பதான் கூட்டம். நம்மளையே நீங்க மருத்துவத்தை பத்தி பேசுங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க. ஜோதிடம் பத்தி பேசுங்க. அப்போ இருக்கிறது மனவளக்கலை. ஆனா நாட்டம் எதுல? உடல் நோயிலையும் வாழ்க்கை பிரச்சனையிலையும் எப்படி தீர்க்க முடியும் என்பது மட்டும்தான் நாட்டம். கர்மயோகத்திலே நாட்டம் இல்லை. கர்மயோகத்திலே நாட்டம் இருந்தால் தத்துவத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும் இல்லையா? நம்மை திருத்திக்கணும், பாவப்பதிகளை போக்கிக்கணும்னு சொன்னா அது கர்மயோக வாழ்க்கை அல்லவா? அப்ப மகிழ்ச்சி கொடுத்த கர்மயோகத்தை நான் பின்பற்றுவேன் என்று வந்தால் அந்த வகுப்புல போக மாட்டாங்களே. தத்துவத்துக்கள்ல முக்கியத்துவம் தருவாங்க. அதனால இது எங்கோ சிலரே பாக்கியவான்கள். ஆன்மீகத்தை வந்து எல்லாரும் பாக்கியவான்கள் இல்லை. இந்த தத்துவத்தை ஆழமாக புரிந்து தெளிந்து 6 குணங்களை சீரமைத்து இருப்பது போய் போவது மெய் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இதில் ஆழம் காண முடியுமே தவிர, உடல் பற்று, பொருள் பற்று, புலன் பற்று உள்ளவங்க எல்லாம் ஏதோ கேட்கலாமே தவிர பக்குவத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் இந்த யுத்தத்தை பாக்கியவான்களாகிய சத்திரர்களே அடைகிறார்கள். அடுத்த 33வது ஸ்லோகம். அறப்போர் ஆகிய இதனை ஆற்றாயேல், அதனால் நீ ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியையும் இழந்து பாபத்தை அடைவாய். நம்முடைய கடமைகள் ஸ்வதர்மம், நமக்கென்று வந்து அமைந்த கடமைகள். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. அதான் ஸ்வதர்மம். அந்த ஸ்வதர்மத்தை செய்யவில்லை என்றால், நமக்கென்று அமைந்த கடமைகளை செய்யவில்லை என்றால் யார் பாராட்டுவாங்க? நல்ல மகனாக இல்லை, அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? நல்ல புருஷனாக மனைவியாக இல்லை, வாழ்க்கை துணை சந்தோஷப்படுவாங்களா? நல்ல குழந்தைகளாக இல்லை, கணவன் மனைவி சந்தோஷப்படுவாங்களா? அப்போ யார் அறம் சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களே அனைவராலும் நேசிக்கப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள். அதனால் அறப்போர் என்ற இந்த குருட்சேத்திரத்தில் நீ பங்கு கொள்ளவில்லை என்றால், அதனால் உன்னுடைய வீரமும் வீணா போச்சு, உன்னுடைய புகழும் அழிந்து போகும். பிறகு என்ன மிச்சம்? பாவம்தான் மிச்சம். அதனால் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை, செய்யக்கூடாதவற்றை செய்துவிட்டோம் என்றால் அதன் விளைவு இழுக்கு மட்டுமே. துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு மட்டுமே. அதனால் ஸ்வதர்மத்தையும் தர்மத்தையும் பின்பற்ற வேண்டும். ஸ்வதர்மத்தை செய்வதிலே தர்மத்தை பின்பற்றணும்.
ஏன்னா ஸ்வதர்மம் என்பது நமக்கென்று அமைந்த கடமைகள். அதுல தர்மம் என்பது என்ன? தெய்வ நீதி. அப்போ அரசு ஆள்வதற்கென்று மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப என்ன செய்திருக்கணும்? தர்மத்தை பின்பற்றி இருக்கணும். அங்க அடிச்சது சான்ஸ் 5 வருஷம் அற்றா கொள்ளைன்னு போனா அப்ப அடுத்தது புலம்ப வேண்டியதுதான். யார் காப்பாற்ற முடியும்? யார் தேர்தல் சொல்ல முடியும்? அதனால தர்மம் தான் என்றைக்கும் தலை காக்கும் சொல்லுவாங்க இல்லையா? எனவே ஸ்வதர்மத்தை செய்கின்ற போதும் தர்மத்தை விட்டுவிடக்கூடாது, அதர்மத்திலே சிக்கிவிடக்கூடாது. ஏன்னா அதிகாரமும் பணமும் வர வர ஆணவம் உச்சத்துக்கு போயிடும். அதனால தான் நிலை உயரும் போது பணிவு கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு உயர்கிறோமோ அந்த அளவுக்கு பூமியில கால் ஸ்திரமா வச்சிருக்கிறோமான்னு பார்க்கணும். வெதந்தோன்னு வச்சுக்கோங்க, எவன் இந்த கல்லின் மீது விழுவானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மீது விழுமோ அவனை நசுக்கி போடும். அதான் நடக்கும். அதனால நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அப்ப தெய்வத்தை அறிந்தால்தான் அடக்கம் வருமே தவிர அதிகாரத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் ஆணவம்தான் உச்சத்துக்கு போகும். அதனால் ஸ்வதர்மத்தை செய்கின்ற போதே தர்மத்தை பின்பற்ற வேண்டும். இவற்றை பயன் கொள்ளவில்லை என்றால் கீர்த்தி இல்லை, புகழ் இல்லை. அது மட்டுமல்ல, அதற்கு எதிராக பாவத்தை சம்பாதிப்பாய். பாவத்தின் விளைவு என்ன? தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் நோய்கள், பிரச்சனைகள், நட்டங்கள். அதனால் துன்பமில்லாத வாழ்க்கையை புண்ணிய பதிவாக கொடுத்து செல்ல வேண்டும். சரி, இது ரெண்டும் செய்யாம சும்மா இருக்க முடியுமா? நான் ஒன்றும் செய்யலை, என்ன வருதோ பார்த்துக்கிறேன் என்று சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம். அப்போ உணவுக்கே திண்டாட வேண்டிய வந்துருமே. அது மட்டும் இல்லை, உயிரின் தன்மையே வேகம்தான். எத்தனையோ எண்ணற்ற உயிர் துகள் உள்ள இந்த உடம்பு சும்மா இருக்க முடியுமா? அப்ப நல்லதை செய்யவில்லை என்றால் கெட்டதை செய்தே விடுவான். 2இல் 1 செய்துதான் தீர்வான். அதனால் நல்லதை மட்டுமே செய்வதற்கு தர்மத்தை துணை கொள்ள வேண்டும், தெய்வத்தை துணை கொள்ள வேண்டும். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லைன்னு. இது போல இன்றைக்கு உலக மக்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதே புரிய மாட்டேன்றது. மனிதன் பிறந்த போதும் ஓடிட்டு இருந்தான். இன்றைக்கு இத்தனை வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிற போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அதுவும் ஓடுவது தவறு இல்லை, ஓய்வுக்கு நேரமின்றி, உணவுக்கு நேரமின்றி, உறவுக்கு நேரமின்றி எதை நோக்கி ஓடுகிறாய் மனிதா? கடைசியில பார்த்தா ஐசியூல போய் படுத்துக்கிறான். இதுக்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா? ஐசியூல படுத்துக்கிறதுக்கா இந்த ஓட்டம் ஓடுன? அதனால இது போன்ற மனித வாழ்க்கையும் நாய் பிழப்பதான். சரி, இதுல எதை தேர்ந்தெடுப்பது? நல்லது கெட்டது 2 ஏதோ செய்தாகணும். இப்ப நல்லதை செய்வது கர்ம யோகம், தீரை தவிர்ப்பது நிச்சித்த கர்மா. இப்ப அதனுடைய கதாபாத்திரங்கள், விளக்கங்கள் என்ன என்பதை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையகம். வாழ்கோளமுடன் ஐயா. வாழ்கொளமுடன் ஐயா. நன்றிகள். சிறப்பான விளக்கம். நிறைய கேள்விகள் இருக்கு.
நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை வைத்துக் கொள்ளலாம். நமக்காக இன்று அருமையான கருத்துக்களை வேதாத்திரிய சிந்தனையோடு கீதைக்கு விளக்கமளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய பாடல் கேக்குதாங்கய்யா? கேக்குதுமா? கேக்குதுமா. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலவுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்த்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்த்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை மொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், அல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே திறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடிய வாழ்க வளமுடன். அவர்கள்
அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள்தொண்டு இத்துடன் இன்றைய கலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இறுதி நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி எழுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.